நேற்று லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் சாம்பாரும் பொடலங்காய் பொரியல் இதெல்லாம் தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் பச்சைப்பயிருங்க, அப்புறம் 2 தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். அப்புறம் 4 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்தது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், ஒரு சின்ன துண்டு புளி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 விசில் வர அளவுக்கு விட்டுறணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பொடலங்காய் பொரியலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார விசிலாக இறங்கிடுச்சு. விசில் இறங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து அது நல்லா கடைஞ்சி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேனுங்க. பச்சைப்பயிரை தாளித்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பச்சைப்பயிர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பொடலங்காய் பொரியலுக்கு எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு பொடலங்காய் உள்ளே கொட்டிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிவிட்டுங்க. சைடில் அப்படியே ரசம் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் வடகம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே காயும் வெந்துருச்சு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சூடாக சாதம் போட்டு நெய் ஊற்றி பச்சைப்பயிர் சாம்பார் ஊற்றி வடகம் வச்சு பொரியல் வச்சு சூப்பராக லஞ்சை முடிச்சிட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.